வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் விஷ சாராய இறப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசி மோசமான நாகரிகமற்ற அரசியலை கையில் எடுத்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷ சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்ட 17 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் துரைராஜ் விஷ சாராயம் அருந்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறித்து அமைச்சருக்கு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் 168 பேர் என்றும் அதில் 9 பெண்கள் ஒரு திருநங்கை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் ஆய்வு செய்து சிகிச்சை அளித்து வருவது குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்து சிகிச்சை பெற தயங்கியவர்கள் 55 பேர் மருத்துவமனை அழைத்து வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் 168 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார். விஷ சாராயம் அருந்தி இதுவரை 48 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உயிரிழந்த குடும்பத்தோருக்கு இல்லங்களுக்கே சென்று 10 லட்சம் நிதியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு பிற மாவட்டத்திலிருந்து 67 மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டு மருத்துவம் 24 மணி நேரமும் பார்த்து வருவதாகவும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 600 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக உள்ளதாகவும் கூடுதலாக 50 படுக்கைகளும் உள்ளதாக தெரிவித்தார். இதில் சேலத்தில் 31 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதில் 8 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் போதிய மருந்துகள் இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் விஷ சாராயம் குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் மோசமான நாகரிகமற்ற அரசியலை கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் ஓம்பரிசோல் மருந்து கையிருப்பு இல்லை என கூறியிருக்கிறார். அந்த மருந்துகள் போதிய அளவு உள்ளதாகவும் இதில் 4,42 மாத்திரைகள் கையிருப்பு உள்ளது. எதிர்க்கட்சிகள் இதில் அரசியல் செய்யக்கூடாது என கூறினார். விஷ சாராய பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு எத்தனால் ஊசி 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை வழங்கப்பட்டு வருவதாகவும் விஷ சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரையில் 9 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அதில் 4 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் மரக்காணம் சம்பவத்தை பொறுத்தவரை 21 பேர் கைது செய்யப்பட்டு 8 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதாக ஜிப்மர் மருத்துவமனை தரமான உயர்ரக சிகிச்சையை அளித்து வருவது பாராட்டுக்குரியது எனவும் விஷ சாராய விஷயத்தை நியாயப்படுத்த விரும்பவில்லை இருந்தாலும் கடந்த காலத்தை நினைவு கூற விரும்புகிறேன். கடந்த காலங்களில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபொழுது விஷ சாராயம் குடித்து 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அப்பொழுது அவரை பதவி விலக யாரும் கூறவில்லை. தற்பொழுது பதவி விலக கூறுவது எந்த வகையில் நியாயம்? குற்றம் சொல்வதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை உண்டு. அதற்காக பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டாம். ஆன்டிடோட் மருந்து இல்லை என அன்புமணி ராமதாஸ் கூறுவது தவறு. அந்த மருந்து இருக்கா இல்லையா என்பதை யாராவது மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எனவும் அன்புமணி விமர்சனத்திற்கு அமைச்சர் சுப்பிரமணியன் பதில் தெரிவித்துள்ளார். ஏஎஃப்டி மைதானத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக பேருந்து நிலையத்தில் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இடமளிக்க வேண்டி நகராட்சியிடம் பரிந்துரை செய்தார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படும் ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் தற்பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புனரமைப்பு மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. முன்பிருந்த பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்த ஏழை எளிய மக்கள் தற்பொழுது அங்கு பேருந்து நிலையம் இயங்காததால் வியாபாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகின்றனர். தற்காலிகமாக இயங்கும் பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்ய இடம் கொடுங்கள் என்று உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அவரது அலுவலகம் சென்று இதுகுறித்து வியாபாரிகள் உதவி நாடினார்கள். அவர்கள் கஷ்டத்தை உணர்வு ரீதியாக புரிந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர். புது மேரி கட்டிடத்தில் அமைந்துள்ள ஆணையர் அலுவலகத்தில் ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து வியாபாரிகளின் கஷ்டங்களை தெரியப்படுத்தி கடை வைப்பதற்கு பரிந்துரை செய்தார்.
2 நாட்களுக்கு பிறகு கடை வைப்பதற்கு இடம் அளிக்கப்படும் என்று ஆணையர் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் உள்ள குறை நிறைகளை சுட்டிக்காட்டினர். மேடு பள்ளங்களை சீர் செய்து செம்மைப்படுத்த வேண்டுமென்றும், மழைநீர் தேங்காதவாறு மணல் கொட்டி சமநிலைப்படுத்த வேண்டுமென்றும், தற்காலிக பேருந்து நிலையத்தை சுற்றி மதில் சுவர் அமைத்து பாதுகாப்பு கருதி இரும்பு கேட் போட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் தற்பொழுது பயணியர் பயன்பாட்டிற்கு அமைக்கப்பட்டுள்ள கழிவறைகள் நிரந்தரமாக மைதானத்தில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேவையான மின் விளக்குகள் பொருத்தியதற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் ஆட்டோ மற்றும் டெம்போ வாகனங்கள் நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்லும் வகையில் இடம் ஒதுக்கி தருமாறும் கேட்டுக்கொண்டார். பேருந்து நிலைய பணிகள் முடிந்து மீண்டும் இடமாற்றம் செய்யப்பட்டாலும் மைதானத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி தொகுதி இளைஞர்கள் விளையாட்டு மைதானத்தில் விளையாடவும், பொருட்காட்சி, மலர் கண்காட்சி மற்றும் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் பல சிறப்புமிகு இடமாக ஏஎஃப்டி மைதானம் என்றும் செயல்பட நகராட்சி அதிகாரிகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தனது கோரிக்கையினை அதிகாரியிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தெரிவித்தார். அவரின் கோரிக்கையினை கேட்டறிந்த அதிகாரி முடிந்தவரை முடித்து தருவதற்கு ஏற்பாடுகள் செய்வதாக உறுதியளித்தார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், திமுக கழக துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ், கழக சகோதரர்கள் ராஜி, கவி ஆகியோர் உடன் இருந்தனர். அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தீமிதி உற்சவ திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிற்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம், அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம், முத்து மாரியம்மன் ஆலயம், ஐயனாரப்பன் ஆலயங்களுக்கு பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 9ஆம் தேதி வெகு விமர்சையாக துவங்கியது. தொடர்ந்து 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவானது தொடர்ந்து காலை மாலை என தினம்தோறும் உற்சவம், விநாயகர் வீதி உலா, சாகை வார்த்தல், கும்பம் கொட்டுதல், அம்மன் வீதி உலா என தினந்தோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சுவாமிக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு களித்தனர். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஸ்ரீ திரௌபதி அம்மன் தீமிதி உற்சவம் சக்தி கரகத்துடன் புறப்பாடு நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக சக்தி கரகம் முன்னே செல்ல, பின்பு பக்தர்கள் ஒவ்வொருவராக தீமிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். விழாவில் முன்னாள் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் பாஜக சார்பில் சர்வதேச யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் 10வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் சர்வதேச யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் தேன் கோபுர வீதியில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் வில்லியனூர் பாஜக தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற யோகா தின நிகழ்வில் பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன் மற்றும் மௌலிதேவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு யோகா நிகழ்வுகளை நிகழ்த்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி நிர்வாகிகள், அணி தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், மகளிர் அணி என 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி நிகழ்வுகளை மேற்கொண்டனர். புதுவை மகரிஷி யோகாலயம் சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை மகரிஷி ஆலய மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மேன் ஞானசேகரன், பொதுப்பணித்துறை இன்சார்ஜ் மனோகரன், எழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர்.
இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யோகா ஆசிரியர்கள் கவிதா, காமாட்சி, பிரகாஷ், சுந்தர் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மகரிஷி யோகாலயா நிறுவனர் இளங்கோவன் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.